வந்திருக்கிற நாம எப்படி இருக்கணும் சில காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். இந்த செய்தி புதியன புகுதலும் பழையன கழிதலும் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். புதுசை என்ன செய்யணும்? புகுத்தணும். பழசை என்ன செய்யணும்? கழிக்கணும். இப்போ பொங்கலுக்கு எடுத்து என்ன பண்டிகை? போகி பண்டிகை. போகி பண்டிகைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் போய் பழசெல்லாம் எடுத்து என்ன செஞ்சுருவாங்க? எரிச்சிருவாங்க. தேவையில்லாதெல்லாம் கழிச்சு வீட்டில் என்ன செய்வாங்க? சுத்தமாக வைப்பாங்க. நிறைய பழைய பொருள் சேர்த்து சேர்த்து குப்பை மாதிரி வீட்டில் என்ன செய்வோம்? முன்னாடி நினைச்சிருப்போம் இது யூஸாக இருக்கணும், அது யூஸ் இல்லாமல் அப்படியே கிடந்திருக்கும். பிறகு அதை நம்ம கழிச்சு போடுவோம். அப்போதான் நினைப்போம் இதை முதல்ல நம்ம கழிச்சிருந்தா கூட என்ன இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுபோல புதுசை நம்ம வாழ்க்கையில புகுத்து பழசை நம்ம கழிக்க நாம பழகிக்கிறோம். சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு ஓமையை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தையும் அதிகமாய் கிழிக்கும். இது ஒரு வித்தியாசமா தோன்றப்படுகிற ஒரு காரியம். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இதே வசனத்தை நீங்க அப்படி மார்க் 2:20 போங்க. மார்க் 2:20 அதையும் படிச்சு பாருங்க. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அதே மாதிரி சரி, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இது உங்க கருத்துக்கு நான் விட்டுறேன். இதனுடைய கருத்து என்ன நீங்க சொல்லுங்க. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தா புதிய அந்த துண்டு பழைய வஸ்திரத்தை கிழிக்கும்னு எழுதியிருக்கு. இதனுடைய கருத்து என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க பைபிள் எப்படி படிக்கீங்க சொல்லுங்க. பாப்பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா. கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அப்படி நீங்க லூக்கா 5:30 இருக்காங்க. லூக்கா 5:30 இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இப்போ பாத்தீங்களா? ஒருவனும் புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தின் மேல போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திர துண்டு ஒவ்வாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா, வஸ்திரம்னா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ், பழைய வஸ்திரம்னா பழைய ட்ரெஸ். இப்போ பழைய ட்ரெஸ்ல ஒரு ஓட்டை விழுந்துச்சு, ஒரு கீறல் விழுந்துச்சு. அந்த ஓட்டையை அடைப்பதற்கு புதிய ஒரு துண்டு பகுதியை, புதிய துணியிலிருந்து ஒரு துண்டை வெட்டி அந்த ஓட்டையை நீங்க அடைச்சீங்கன்னா என்ன ஆகும்னு பைபிள் சொல்லுதுன்னா, அந்த ஓட்டை பெருசா இன்னும் பெருசாயிருமா. ஏன் பெருசாகும்னா, பழைய வஸ்திரம் அது பழக்கப்பட்டு அது ஒரு அமைப்படு இருக்கும். அதுல போய் நீங்க கோடி துண்டை புதிய ஒரு துண்டை வெட்டி இணைக்கும் போது அதுல சுருங்கும் தன்மை ஏற்படும். புதிய துணியில என்ன செய்யும்? சுருங்குற தன்மை ஏற்படும் போது அந்த ஓட்டை இன்னும் பெருசாயிரும் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு புரியுதா? ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான்.
பழைய வஸ்திரத்துக்கு மேல போய் இன்னொரு புது துண்டை நம்ம போடுவோமா? பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அடுத்து அந்த துண்டு போட்டீங்கன்னா அந்த பழைய வஸ்திரம் போடவே முடியாத ஒரு அளவுக்கு அங்க போயிடும். இனத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. இப்போ வஸ்திரம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்பதான் சொன்னீங்க. ஆனா இந்த வஸ்திரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில காரியத்தை நாம பார்க்கும்போது வஸ்திரம் என்பது ஒரு நம்முடைய வாழ்க்கையை பெறும். போலீஸுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நீதிபதி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வக்கீல் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, டாக்டர் நர்ஸ் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பாத்தீங்களா? ஊழியக்காரன் ஒரு ட்ரெஸ் இருக்கும், மணமகளுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், மணமகள் நீங்களே ட்ரெஸ் வீட்டில் வச்சிருப்பீங்க. இந்த சேலைய கல்யாணத்துக்கு போகும்போது கொடுத்துடணும், இந்த சேலைய நீங்க யாரு துஷ்டி வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், சர்ச்சைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே ஒரு உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ வஸ்திரம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்னா, எப்படி பழைய வஸ்திரத்துல புதுசை வெட்டி நீங்க இணைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பழச நாம என்ன செய்யணும்? பழசாவே வச்சுக்கிறோம். அதுல போய் புது துண்டை வெட்டி அந்த துணியில இணைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது. நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், ஒரு பழைய வாழ்க்கை வாழ்ந்தோமா இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம ஒரு பழைய வாழ்க்கை வாழ்ந்தோம். அந்த பழைய வாழ்க்கையில போய் நாம இந்த புதிய வாழ்க்கைய கொண்டு போய் எப்படியாவது இணைச்சிடலாம், இதையும் சரி பண்ணிடலாம் நினைச்சா அது சரி வராது. புதியது பழையதை என்ன செய்யும்? இன்னும் கிழிக்குமா? அதே கீழே இன்னொரு அதே ஆண்டவர் சொல்றாரு, 37 வாசிங்க. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழத்திருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். பாத்தீங்களா? பழைய துருத்தினா அந்த ரசத்தை ஊத்தி வைக்கிற ஒரு பாத்திரம். அது அந்த நாட்கள்ல துணியிலேயோ ஒரு தோல் மாதிரியோ அப்படி ஒரு காரியத்துல செய்யப்பட்டிருக்கு. இப்போ புது ரசத்தை பழைய துருத்தியில ஊத்தி வச்சா அந்த துருத்தியில இருந்து அது இன்னும் அதிகமா ஊறி என்ன செஞ்சிருமா? வெளியே திராட்சரசம். அதனால பழசுக்குள்ள போய் புதுசா என்ன செய்யக்கூடாது? நாம புகுத்தக்கூடாது, ரசமும் சிந்தி போகும். அப்போ புதுசாவே இருக்கணும். பழச நாம அதை பயன்படுத்த வேண்டியது இடத்துல பயன்படுத்திட்டு அதை விட்டுட்டு என்ன செய்யணும்? வந்துடும் நம்ம வாழ்க்கை. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும்? புதிய வாழ்க்கையா இருக்கணும். பழைய 2024 நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 2025 வந்தாச்சு. அப்போ இந்த 2025 நாம சில காரியங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய தொழில் காரியங்களானாலும் சரி, நம்முடைய குடும்பங்களானாலும் சரி, சில காரியங்களை நாம் அங்கே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 2-3 காரியங்களை நாம பார்த்து நாம முடிக்கணும். சரியா? இப்போ இன்னொன்று எபேசியருக்கு வாங்க. எபேசியருக்கு எழுதிருக்கோம் 4ஆம் அதிகாரம். எழுதிட்டீங்களா? எபேசியர் 4:22 வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள் மேல் கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற
பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து கொண்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு பழைய மனுஷன் இருக்கானா? பழைய மனுஷன். இப்போ ஒரு புதிய மனுஷனை நாம என்ன செய்யறோம்? மாறிட்டு வரோம். நம்முடைய காரியங்கள் மாறுது, வாழ்க்கை மாறுது, நம்முடைய பேச்சுகள் மாறுது, எண்ணங்கள் மாறுது, தோற்றங்கள் மாறுது, நம்முடைய செயல்முறைகள் மாறுது. வாழ்க்கையில மாறி மாறி ஒரு வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக. அப்போ வாழ்க்கையில நம்ம மனம் புதுசாகி புதுசாகி அது மறுரூபமாகி அது நம்முடைய வாழ்க்கை முறையே, தொழில் முறையே எல்லாம் அது மாத்திட்டு வருது. இப்போ அந்த பழைய மனுஷன் நம்மள பின்தொடர்ந்துகிட்டே வருவோம். பழைய மனுஷன் பின்தொடர்ந்தோட சொல்ல மாட்டான். கண்டிப்பா அவன் நம்மள விடவே மாட்டான். பழைய மனுஷன் ஒரு மனுஷன், அவன் ஒரு கெட்ட மனுஷன். நம்ம வாழ்க்கையில அந்த பழைய மனுஷன் நீங்க சில நேரம் தப்பு பண்ணா பிறகுதான் இது ஐயோ பாவம் செஞ்சுட்டு இது செய்யாம இருந்தா நம்ம நல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு மறுபடியும் போய் நம்ம கடவுள் சமூகத்துல போய் ஆண்டவரே நீங்க பாவம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். சரியா? இப்போ அதுல அந்தப்படி முந்தின நடைமுறைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு இது அப்படி நீங்க கொலை சேர்க்குவாங்க. அப்படி கொலை சேர்க்க 3 எட்டுக்குவாங்க. கொலை சேர்த்து பிலிப்பியருக்கு அடுத்து கொலை சேர்க்கா 3 வாங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் அம்பு வார்த்தைகளும் ஆகியவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். சரி, அது ஏழிலிருந்து வச்சா நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே செஞ்சிருந்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாக இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். நமக்குள்ள ஒரு புதிய மனுஷன் அவன் உருவாகி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனை நமக்குள்ள அவர் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். அனுதினமும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, நாம் ஒப்பு கொடுத்து வாழும்போது அந்த புதிய மனுஷனை நாம பார்க்க முடியும். அப்போ பழைய மனுஷனையும் அவருடைய செய்திகளையும் நாம் என்ன செய்யணும்? கலைந்து போட பழகிக்கணும். மறுபடியும் அவன் எப்பனாலும் நம்ம பின்தொடர்ந்துகிட்டே இருப்போம். சில நேரங்களில் நாம ஒரு சண்டை யாராவது பாடும்போது தாய் என்ன செய்வா? மகளை சின்ன வயசுல அடிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ மக வளர்ந்து எப்படி வந்துருவா? வாலிபை பிள்ளையா இருப்பான். வீட்டை மாதிரி வாலிபை பிள்ளை. சின்ன வயசுல அவங்க அம்மா அடிச்சிருக்கோம். அவங்க அம்மா அடிச்சதை கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பான். பெரிய பிள்ளை ஆயிட்டா. இப்பவும் அவங்க அம்மா அடிச்சடா நீ பழைய அறிக்கையாட்டு பார்த்தியா என்ன அப்படின்னு திடீர்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம சில வேலையில சொல்லியிருப்போம் வாழ்க்கை. என்ன பழைய ஆளுன்னு பார்த்தியா? நீ முன்னாடி ஏமாந்த மாதிரி நான் ஏமாற நினைச்சியா? முன்னாடி நீ பேசிக்கலாம் பண்ணி போய் என்கிட்ட பேசின்னு நினைக்கியா? பாரு, பையன் பெரிய பையனாட்டா, பிள்ளை வேலைக்கு போயிட்டு சம்பாதிய வச்சு நான் வாழ மாட்டேன் அப்படி இப்படி நம்ம சண்டை போடுவோம். அப்படிதானே? அப்போ அந்த பழைய மனுஷனை நாம வாழ்க்கையில என்ன செய்யணும்? கலைஞ்சு போட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய மனுஷனை, ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த புதிய மனுஷனை நாம் வாழ்க்கையில தரித்துக் கொள்ள வேண்டும். சரியா? முதல்ல என்ன செய்யணும்? கோடி துண்டு பழைய வஸ்திரம். அது எதுக்கு ஒப்பாசமா? நம்முடைய வாழ்க்கையில ஓட்ட இருந்தா என்ன செய்ய முடியாது? சரி பண்ண முடியாது.
வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு புது வஸ்திரத்தை மாட்டிக்கிற வேண்டியதான். பழசை எப்படியாவது ஒட்டிடலாம்னா ஒட்ட முடியுமா? நான் எங்கேயோ போயிட்டு வைப்பாங்க சார் ஆளுங்க. என்ன முன்னாடி மாதிரி கிடையாது. நானு ரொம்ப தூரம் வந்துட்டேன். நீ பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நாம அந்த வாழ்க்கை முறையை நாம் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஸ்டெப் வர வர சின்ன பிள்ளைங்க வளரும் போது, அந்த வாலிப பருவம் வரும் போது, அது இன்னும் வேலைக்கு போகும்போது அது வாழ்க்கை முறையெல்லாம் மாறும். பழசம் சின்ன பிள்ளைங்க விளையாட நம்ம இப்ப விளையாட முடியுமா? விளையாட முடியாது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் இரண்டாவது என்ன பார்த்தோம்? பழைய மனுஷனை கலைஞ்சு போட்டு புதிய மனுஷன் நாம தலைந்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அதுல பார்த்தோம். கோபம், பொறாமை, வாக்குவாதம், எல்லாம் அந்த தூஷணங்கள். ஒரு நாட்கள்ல நாம் அதுல இருந்தோம், அதுல இருந்து வெளியே வந்தோம். சரியா? அடுத்து இன்னொரு காரியத்தை பார்த்து நாம முடிக்கலாம். 1 Corinthians 5:6-8. 1 Corinthians 5 புளித்த மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 6 வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் பிடித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அந்த இடத்துல மேன்மை என்பது எதை குறிக்கிறதுனா தற்பெருமையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதை கையில் 2 பேருக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அவங்களுக்கு பிள்ளைகளுக்குலாம் அடுத்த வாரம் தரேன். இப்போ ஒரு 2 வாங்கிக்கிறாங்க. அவங்க செய்தி சரி. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. மேன்மைனா என்ன? தற்பெருமை. பைபிள்ல மேன்மை என்பது தற்பெருமையை குறிக்கிறது. நாம நம்மளை பத்தி ஒரு பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தா மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஏன் அப்படி சொல்லுதாருன்னா, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாங்க. கொஞ்சம் புளித்த மா. நீங்க மாவு அரைச்சி புளிப்பாக்குன்னு என்ன செய்யுங்க? படைமாவு திருப்பியோ. இப்போ நீங்க தயிர் வைக்கிறீங்கன்னா என்ன செய்யுங்க? பாலை சுட வச்சு அதுக்குள்ள பழைய ஏதோ புளிப்பு. ஆமா, நீங்க ஒரு புளிய லேசம் கரைச்சி ஊற்றினா கூட என்ன ஆயிரும்? அது எல்லாத்தையும் புளிப்பாக்கிடும். கொஞ்சம் தான், கொஞ்சம் நீங்க ஊத்துனீங்கன்னா அது இந்த மூலையிலிருந்து அப்படியே பரவி எல்லாத்தையும் என்ன செய்யும்? புளிப்பாக்கிடும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொஞ்சம் பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு நாம எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும். புளித்த மாவா நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அந்த கொஞ்சம் அந்த தற்பெருமை, அந்த பெருமை லேசா உள்ள வந்துட்டுனா முழு சரீரத்தையும் என்ன செய்யாது? புளிப்பாக்கி முழு சரீரத்தையும் அது கெடுதலுக்குள்ள போகுது. அதனால நாம புளிப்பில்லாத ஒரு புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்கும். வர வர அது புதுசாகிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறை அது மாறிக்கிட்டே இருக்கணும். புதிதாய் பிசைந்த மாவை போல. அதுக்கு கீழே வாசிங்க. பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள். பழைய புளித்த மாவை புறம்பே கழிச்சு போடணும். பழைய புளித்த மாவை என்ன செஞ்சிடணும்? உள்ள வைக்க கூடாது. அதை புறம்பே பிடிச்சு போடணும். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நமக்காக கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வந்துட்டீங்கன்னா 53:7 வாசிங்க. 53:7
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறபடி ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக ஆட்டை போலவும் சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இயேசு கிறிஸ்து யாரை குறித்து எழுதியிருக்குது? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு ஒரு மோசமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தாலும் அவருக்கு தெரியும், ஒரு சிலுவை மரணம் நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, இதுல நாம மறிக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு அவர் எப்படி இருந்தாரா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர்த்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை அவர்களை கொஞ்சம் கூட என்ன மேன்மை வரல, வாழ்க்கையில அவருக்கு கொஞ்சம் கூட பெருமை வரல, அவருடைய எல்லளவும் புளித்தமா காணப்படவில்லை. அல்லா நாமளும் அப்படி புளித்தமாவா நாம் இருக்கக்கூடாது. மறுபடியும் அங்கே வாங்க, 1:5-7 8 ஆதலால் பழைய புளித்தமாவோடு அல்ல, எடுத்துட்டீங்களா? 1:5 ஆதலால் அல்ல, பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவுள். ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது பஸ்கான்னு ஒரு பண்டிகையை அங்க ஆசரிக்க சொன்னார். 7 நாள் அவங்க அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பண்டிகையை ஆசாரித்தார். பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்களை நீங்க பாத்தீங்களா, போஜன பலி, பான பலி, சோத்திர பலி, இப்படி பலிகளெல்லாம் செலுத்தும் போது அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா புளிப்பில்லா அந்த மாவு, புளிப்பில்லாத மாவு என்ன செய்வாங்க கொண்டு வந்து அதுல அப்பத்தை சொல்லுவாங்க. புளித்த மாவுல அப்பம் நம்ம தோசை சுடுவோம், அது தோசை புளிக்க வச்சு சுட்டாதான் நம்ம சாப்பிடுவோம், அது வேற. அப்பன்னா ரொட்டி புளிச்ச மாவுல செஞ்சா சாப்பிட முடியுமா? அப்போ புளிப்பே ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யாது. ஆமா, நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், புளித்தம்மா அப்படின்னு அவர் நிறைய இடத்துல அங்க சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த புளிப்பில்லாத பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம்னு அங்க எழுதிருக்கு. அதுல எழுதிருக்கு, ஆனால் பழைய புளித்தம்மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தம்மாவோடும் அல்ல. இப்ப புளித்தம்மாவை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்னா துர்க்குணம் பொல்லாப்புனா தவறுகள், பாவங்கள், நம்ம வாழ்க்கையில அந்த பொல்லாப்புகள், அந்த தவறுகளோடு பாவத்தோடு நாம ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யக்கூடாது, பண்டிகைகளை ஆசரிக்க கூடாது அவர் சமூகத்துல. அப்போ புளிப்பில்லாத அப்பத்தோடுனா அது எழுதிருக்குது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட துப்புரவு உண்மை நன்மை உண்மை என்கிற அந்த துப்புரவுள்ள அந்த புளிப்பில்லாத பண்டிகையோடு நம்ம ஆசரிக்கிறோம். அப்போ நம்ம உலகத்துல என்ன இருக்கணும்? துப்புரவு இருக்கணும், உண்மை இருக்கணும், உள்ளத்துல நன்மை இருக்கணும், துப்புரவு இருக்கணும். அதான் புளிப்பில்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. பழசு என்னது? புளித்தமாக நாம புறம்பை தள்ளி புதிதாய் செய்த மாவாய் நாம் இருக்கும்படி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனாவது? மூணாவதா? மூணாவது. சரி, இப்போ இதே புளித்த மாவை கொண்டு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 16:6 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா
பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். மத்தேயு 16:6 சில வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வர நினைப்பாங்க, நாம அப்பத்தை கொண்டு வராதபடியா இப்படி சொல்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதே குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்கள் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியான எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்கும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து நம்ம வாழ்க்கையில புளித்தமா பல ரூபங்கள்ல வரும். அது தவறான உபதேசம் மூலமும் நம்ம வாழ்க்கையிலே வரும். தவறான உபதேசம், தவறான சத்தியம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அடிக்கடி இந்த பரிசேயர் சதிசேயரை நினைச்சுறாங்க. உள்ள போய் அது அப்படி எழுதுறது, இதுல இப்படி எழுதுறது, உங்க சீடர் இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ உபதேசத்துல அந்த பழைய புளித்தமா ஒரு உபதேசம். அந்த உபதேசத்துல நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்போ பழச நாம கடந்து என்ன செய்யணும்? புதுச நம்ம வாழ்க்கையில இந்த 2025 வாழ்க்கையில நீங்க புதுச நீங்க செய்யணும். 2024 உள்ளதா ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கீங்க. வீட்டுல எப்படி நீங்க ஒரு புது வீட்டுக்கு கெட்டி போகும்போது பழைய வீட்டுல இருக்கிறத எல்லாம் நீட்டு போயிருவீங்களா? ஏமா பழைய கட்டில வேண்டாமா, பழைய பேரை வேண்டாமா, எல்லாம் புதுசா வாங்கணுமா அப்படின்னு நாம என்ன செய்வோம்? பார்த்து பார்த்து கழிச்சு ஒவ்வொன்றா கழிச்சு தேவையில்லாத வேலை போட்டுருவோம். இரும்பு கடையில தூக்கி போட்டு நம்ம தேவையானதை அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள போற நாம நமக்கு உள்ள இருக்கிற அந்த கோபம், துர்க்குணம், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒதுக்கி வச்சுட்டு எது புதிதாய் சேர்ந்த மாவு, எது புளிப்பில்லாதது, ஆண்டவருக்கு ஆசாரிக்க நாம் புளிப்பில்லாத அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்கிறது என்று நாம் பார்த்து பார்த்து அவருடைய சமூகத்துல இந்த ஆண்டுல நாம் போகும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார்? அவர் மாற்றி கொள்வார். ஹல்லேலூயா. பழைய மனுஷனை என்ன செய்யணும்? கலைஞ்சு கொள்றது. அந்த பழைய எல்லா காரியங்களையும் கலைஞ்சி போட்டு வாழ்க்கையில புதுசா நம்ம என்ன செய்யணும்? புதுசா நடக்கும். நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும். பிள்ளைகளா காலேஜ் முடிச்சுன்னா அடுத்தது இன்னொரு படிப்புக்கு போவாங்க, இல்ல தூரத்துக்கு கல்விக்கு போவாங்க. அப்போ அங்க ஒரு ஐக்கியம், அங்க ஒரு உறவு ஏற்படும். திடீர்னு திருமணத்துக்கு தயாரா இருக்கிற பெண்கள் திருமண உறவு, அது அப்படியே புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சரியா? ஒரே ஒரு வசனத்தை வாய்ச்சி நாம் படிக்கலாம். 2 Corinthians 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம யாரு? புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. நீங்க உங்களே சொல்லி பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில எல்லா ஆண்டவர் என்ன செய்வாரு? புதுமையாய் நடத்திடுவோம், புதிய காரியங்களை செய்வோம். புதிய ஆவிய எனக்குள்ள அவர் எடுத்து தருவார். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை எனக்கு அவர் தருவாரு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாம் புதுசா இருக்கும். எல்லாம் பழசு எல்லாம் என்ன செஞ்சோம்? ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு நாம
அவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யாரை பார்க்க கூடாது? அடுத்தவங்களை பார்க்க கூடாது. இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? வஸ்திரத்தை குறித்து சொன்னோம். வஸ்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை. எப்படி ஒரு வஸ்திரத்தை கிழித்தா ஓட்ட போட்டா அதை தூர போட்டுறோமோ, அதுபோல நாமளோட நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்களை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. சரியா? பழைய வஸ்திரத்துல புது துணியை ஒட்டு போட்டா நிற்குமா? நிற்காது. அந்த ஓட்டை என்ன செய்யும்? பெருசாயிடும். அது போல நம்ம வாழ்க்கையில அந்த பழைய காரியங்களை புதிய காரியத்தை கொண்டு வந்து இதுல பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன நினைச்சோம்? புது திராட்சை ரசத்தை புது துருத்தியில தான் ஊற்றணும். பழைய துருத்தில ஊத்துனா பழைய துருத்தியும் கிழிஞ்சு போயிடும், ரசமும் வீணா போயிடும். புது துருத்தியில ஊத்தி வச்சா துருத்தியும் நல்லா இருக்கும், ரசமும் அது பத்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும்? புதிய காரியம், புதிய சிந்தனையை நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கடந்த வாரங்கள் கூட நம்ம பார்த்தோம், ஆண்டவர் உங்களுடைய சிந்தையை என்ன செய்வாரு? புதுப்பிப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்று நாம வாழ்க்கையில புதிய காரியங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்து புதிய மனுஷன், பழைய மனுஷன். பழைய மனுஷனுடைய காரியத்தை நாம் என்ன செய்யணும்? புறம்பு தள்ளி அந்த பழைய மனுஷன் அப்பப்போ வந்து நம்மளை ஏதாவது கொட்டிக்கிட்டே இருப்பான், ஏதாவது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை அப்படி நீங்க நிப்பாட்டி வச்சு வாழ்க்கையில இந்த புதிய மனுஷனை, கிறிஸ்துவின் ஆவியோடு பெற்ற இந்த புதிய மனுஷனை நாம் தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? முன்னேறணும். பழைய காரியங்களை எல்லாம் எடுத்து போடணும். அடுத்து நான்காவது எதை பார்த்தோம்? புளித்தமா. கொஞ்சம் புளிச்சமாவு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கிறது. புளிப்பு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ நமக்குள்ள சின்ன அசுத்தம் இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? முழு ஆயுள் சத்திர ஆயுளையும் அது அசுசிப்படுத்தி. அப்போ நமக்குள்ள புளிப்பு காணப்படக்கூடாது. புளிப்புனா என்ன எழுதிருச்சு? பொல்லாப்பு, துர்க்குணம் என்கிற அந்த புளித்த மாவை நீங்கள் கலைந்து போட்டு புதிதாக செய்த மாவு என்னது? உண்மை, நன்மை. உண்மை, நன்மை என்கிற அந்த புதிதாக செய்த மாவை நம்ம வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றிக்கிறோம். புளித்தமா ஒருபோதும் அது ஆகாது. புளிப்பினாலே நம்ம வாய் எப்படி இருக்கும்? எச்சி ஊறதான் செய்யும். புளிக்காய் வச்சு எச்சி ஊறுமா? எச்சி ஊறதா? புளிச்சமா அது பழசு. ஆனா வாய் என்ன செய்யும்? எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். நானும் சில நேரம் புளிங்காய் மனசுல நினைச்சாலே எச்சி ஊறி. சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம். புளிங்காய் கிட்டி உரசி சாப்பிட்டுருக்கோம். அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ அப்படி பழைய புளித்த மாவையெல்லாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில புறம்பே தளரணும். அதே மாதிரி புளித்தமா உபதேசத்தையும் பிரிக்கும். நம்ம கற்ற உபதேசத்துல சில நிறைய உபதேசங்கள் தவறுதலா இருக்கும். அது நமக்கு தெரியாது. அடுத்து உள்ள வந்து நம்ம பார்க்கும் போதுதான் இந்த உபதேசம் தவறே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த உபதேசத்துல நாம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா உபதேசத்துல நாம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். பிரசங்கம் சரியா இருக்கா? வார்த்தை சரியா இருக்கா? அப்படின்னு நாம என்ன செய்யணும்? பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையே சொல்லி நம்மளை என்ன செய்வான்? அடிமைப்படுத்த நினைப்பான். ஏதாவது அவன் கொண்டு வருவான். ஆண்டவர் சொன்னதுதான் அவன் நம்மகிட்ட என்ன செய்வான்? சொல்லுவான். ஏசு அப்படித்தானே சொன்னா பிசாசு? ஏசு சொன்ன வார்த்தையை தானே சொன்னா? புதுசா ஏதாவது அப்படி சொன்னானா? சொல்ல பைபிளுக்குள்ள எடுக்கிறதுக்கு நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா அந்த காரியத்துல நாம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். மொத்தத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நாடு முதல்ல நம்மளை பார்க்கணும். பார்க்கும்போது
நம்ம ஆமாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோம். நாம் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை எல்லாம் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு நாம் நினைச்சு இந்த 2025 நாம் பயணம் செய்ய வேண்டும். இந்த 2025 நீங்க இப்படி பயணிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புது புது காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடும், எல்லா கண்களை மூடும். சோதரம் சோதரம்.